வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது காதல் வெற்றி அடையுமா அடையாதா, இது யாருக்கு அடையும், யாருக்கெல்லாம் காதல் வெற்றி அடையும் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த பதிவில் காதலில் வெற்றி அடையக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். காதல் அப்படின்னாலே லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை தான் பார்ப்பாங்க. 5ஆம் இடம் தான் ஆள் மனதையும் அந்த மனதில் உள்ள எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய இடம்தான் லக்கணத்துக்கு 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறதோடு இல்லாமல் சுக்கிரன் சம்மந்தப்படணும், வளர்பிறை சந்திரன் அந்த 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்படணும். காதலில் வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமாக ஆண்களுக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கணும். வலுவானால் அவர் ரிஷபத்தில் அல்லது துலாத்தில், இது ரெண்டுலேயும் ஆட்சி பலம் பெற்று இருக்கணும். துலாத்தில் மூல திரிகோணத்தில் இருப்பார், ரிஷபத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பார், உச்ச பலமான மீனத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு. இந்த 3 இடத்துக்கும் 5ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்படணும். லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரனோட இணைஞ்சி மீனத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ இருந்துட்டார்னா கண்டிப்பாக 100% அவங்களுக்கு காதலில் வெற்றி அடைஞ்சிருவாங்க. சரி, காதல் கை கூடுது, அதை கல்யாணத்தில் கொண்டு நிப்பாட்டணுமே, அதுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம் தொடர்பில் இருக்கணும். 5 குடையவர் 7ல் இருக்கணும், இல்லை 7 குடையவர் 5ல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 குடையவரும் 7 குடையவரும் சேர்ந்து சுக்கிரனோட இணைஞ்சி இருக்கணும். அவர் ரிஷபத்தில் துலாத்தில் மீனத்தில் 2 பேரும் இணைஞ்சி இருந்தால் கல்யாணத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். வெற்றிகரமாக இந்த காதல் கல்யாணத்தில் முடியும். சுக்கிரனோட துலாத்துலேயோ ரிஷபத்துலேயோ மீனத்துலேயோ சுக்கிரனோட ராகு இணைஞ்சி ராகு திசை புத்தியோ அல்லது சுக்கிரனோட திசை புத்திலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும், காதல் கைகூடி வந்துடும். அல்லது செவ்வாயோட சுக்கிரன் இணைஞ்சி ரிஷபம் துலாம் மீனத்தில் இருந்து அவங்களோட செவ்வாயோட திசாபுத்தியோ அல்லது சுக்கிரனோட திசாபுத்தியோ நடந்தாலும் காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். அப்படி இல்லைனா குருவோடு இணைஞ்சி சுக்கிரன் துலாம் ரிஷபம் மீனத்தில் இருந்தார்னா காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். இதில் கண்டிப்பாக சுக்கிரனுக்கு குருவோட பார்வை இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக காதல் திருமணம் நடந்து சந்தோஷமாக வாழ்வாங்க. இவங்களுக்கு திருமண வயதில் கரெக்டாக சுக்கிரனோட திசாபத்தி வந்துன்னா 100% காதல் திருமணம் கல்யாணத்தில் முடியும். இதோட 5ஆம் இடத்தோட சந்திரன் வளர்பிறை சந்திரன் சம்மந்தப்படும் போது 101% கல்யாணத்தில் முடிஞ்சிருங்க. அவ்வளோ சிறப்பாக கணவன் அந்யோன்யமாக இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கான்னு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.